தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழா. வேளாங்கண்ணி அன்னையை நோக்கி நாம் இணைந்து மன்றாடுவோம். கன்னித்தாயே, ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே, எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தருளும். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளர் நலமடைந்துள்ளனர். உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும். எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தி அருளும். உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாய் அன்புடன் ஆறுதல் அளியும். இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளினின்று அவர்களை காத்தருளும். பாவச்சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும். இதய தாழ்ச்சியும் சாந்தம் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே, உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேளைகளில் எங்களின் தஞ்சமாயிருப்பீர் என்று நாங்கள் உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே. இம்மண்ணகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்து கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் அன்றோ. எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும். இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 முதல் 29 முடிவுள்ள இறை வார்த்தைகள். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று பெருமையோடு அழைக்கப்படும் நகர்தான் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம். இத்திருத்தலம் தஞ்சை மறைமாவட்டத்தின் கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது. இந்த திருத்தலத்திற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதங்களையும் சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பருகிச் செல்கிறார்கள். அவதியுறும் மக்களை அரவணைத்து தேற்றி வரும் அத்தாயின் பரிவையும் பாசத்தையும் அனுபவித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து போகிறார்கள். நாகரிக பழமையும் ஆழ்ந்த ஆன்மீகம் நிறைந்த இந்திய திருநாட்டில் அமைந்திருக்கும் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம் பண்பாட்டினாலும் மொழியினாலும் சமயத்தினாலும் வேறுபட்டிருக்கும் மக்களெல்லாம் சங்கமிக்கும் ஒரு புண்ணிய பூமியாக திகழ்ந்து வருகிறது. மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் ஈடு இணையற்ற சான்றாக நின்று மிளிர்கிறது. இந்த திருத்தல பேராலயம் இத்தகைய பேரும் புகழும் பெறுவதற்கு அன்னை இந்த இடத்திலே நிகழ்த்திய 3 அரும்பெரும் புனித நிகழ்வுகளை சான்றாக கூறலாம். அன்னை மரியா 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சியளித்தார். 1592 செப்டம்பர் 8ஆம் தேதி பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற இந்து சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியன்னை குழந்தை இயேசுவுடன் தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார். அன்னையின் விண்ணக அழகால் மெய் சிலிர்த்த அவன் குழந்தை இயேசுவுக்கு பால் கொடுத்தான். பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டி தீர்த்தார். சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணக தாயை காண மிகவும் ஆசைப்பட்டனர். அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி ஜெபிக்க தொடங்கினர். பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாளிடம் வேண்டிக் கொண்டனர். 2வது புதுமை. தனது மகனுக்காக மனதுருகி ஜெபித்த ஒரு தாயின் வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் வகையில் 1637 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மரியன்னை மீண்டும் காட்சியளித்தார். நடுத்திட்டு என்ற இடத்தில் மோர் விற்று கொண்டிருந்த கால் ஊனமுற்ற சிறுவன் ஒருவனுக்கு அன்னை மரியா தோன்றினார். மகனே, எழுந்து நாகப்பட்டினத்தில் உள்ள செல்வந்தரிடம் சென்று ஒரு ஆலயம் கட்டச் சொல் என்ற அன்னையின் வார்த்தைகளை கேட்ட சிறுவன் அதிர்ந்து போனான்.
அம்மா, என்னால் எப்படி நடக்க முடியும் என்றான் சிறுவன். உன்னால் முடியும் என்றார் அன்னை. அவன் எழுந்தான், நடந்தான். அங்கு ஓடத் தொடங்கியவன் செல்வந்தரின் வீட்டில் போய்தான் நின்றான். அன்னையின் புகழ் சுற்றுப்புறமெங்கும் பரவ அன்னை செல்வந்தருக்கு காட்டிய இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. 1671ஆம் ஆண்டு 3வது புதுமை நடந்தேறியது. இந்தியாவுக்கு பாய்மரக் கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கி கொண்டனர். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர். அம்மா, நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரை இறங்கினர். அன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தேவ மாதாவின் பிறந்த நாள். தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர். கலை வண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலய பீடத்தை அலங்கரித்தனர். தங்கள் கப்பலின் பாய்மரத் தூணை ஆலய கொடிமரமாக நட்டினர். அதில் தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசியர்கள் கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலேயே வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா வெகு விமரிசையாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னை மரியாளுடைய அற்புதம் விளங்குகின்ற இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அன்னை மரியாள் அளவின்றி வளங்களை பொழிந்து நோய்களை குணமாக்கி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்கிற இடமாக இந்த இடம் இன்றும் திகழ்ந்து வருகிறது. ஆகவே அத்தகைய அன்னை மரியாள் ஆளுகை செய்கின்ற வேளாங்கண்ணி திருத்தலத்தின் திருவிழா மகிழ்விலே இன்று நாம் இணைந்திருக்கிறோம். அந்த மகிழ்வோடு இணைந்து நாம் ஜெபிப்போமாக. தாயினும் மேலா எங்களை அன்பு செய்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எமது மீட்புக்காக உடலிலே துன்பங்களை தாங்கிக் கொண்ட நீர் உம்மோடு இணைந்து உள்ளத்திலே சிலுவைகளை சுமக்க இணை மீட்பராம் உமது தாயும் எங்களது தாயுமான அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டீரே. உமக்கு கோடி நன்றி தகப்பனே. வாழ்க்கையின் இறுதி வரையில் உம்மோடு இன்பத் துன்பங்களில் இணைந்து பயணித்த அன்னை மரியாளை எங்களுடைய இன்பத் துன்பங்களில் பயணிக்க எங்களுக்காக தாரை வளர்த்த உமது அன்பை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். கடவுளை பின்பற்றுகிற வாழ்வில் தொடர் துன்பங்கள் மனங்களை வருத்தினாலும் ஒருபோதும் சோர்வடையாமல் உமது சித்தத்திற்கு மட்டுமே நான் அடிமை என்று சொல்லி தன்னுடைய உணர்வுகளுக்கும் உடலின் இன்பங்களுக்கும் இறந்து பிறருக்காகவே தன்னை அர்ப்பணித்த அன்னை மரியாளை எங்களுக்கெல்லாம் தலை சிறந்த முன்னுதாரணமாக வழங்கிய உமது பேரன்பை நினைத்து மகிழ்ந்து களி கூறுகிறோம். எனது குடும்பம், எனது இன்பம், எனது சுகம், எனது வாழ்க்கை என்று குறுகிய வட்டங்களில் வாழ்ந்து நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பெரிதுபடுத்தி சோர்ந்து போய் மூலையில் முடங்கி கிடக்காமல் திருச்சபையின் தாயும் எங்களது தாயுமான விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட அன்னை மரியாளின் பாதச்சுவடுகளை பின்பற்றி எங்களை இழந்து பிறருக்காக பலியாகி தெய்வ சித்தத்திற்காக மகிழ்வோடும் மன தைரியத்தோடும் வியாகுலங்களை தாங்க அருள் தாரும். நோயாளர்களுக்கு நற்சுகம் தரும் ஆரோக்கிய அன்னையே, இன்று பல்வகையான நோய்களின் தாக்கத்தால் அவதியுறும் எம் அன்பு சகோதர சகோதரிகளை பாதம் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். முடவர்கள் நடக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், தொழுநோயாளர் குணமாகவும், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும் செய்த உமது திருக்குமாரனிடத்தில் எங்கள் மத்தியிலே வாழுகின்ற காய்ச்சல், தலைவலி, உடல்வலிகள், வெண்குஷ்டம், தோல் வியாதிகள், இருதய நோய்கள், கல்லடைப்பு, சிறுநீரக பிரச்சனை, குடல் வாழ்வு பிரச்சனை, மூட்டு வலி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, நெஞ்சுக்கரிப்பு, அஜீரண கோளாறு, தூக்கமின்மை, புற்றுநோய், வலிப்பு நோய், கட்டிகள், சொரிசிரங்கு மற்றும் சொல்ல முடியாத பல்வேறு வியாதிகள் மற்றும் மனநோய்கள் இவற்றினால் அவதியுறும் எம் மக்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமிக்க தொடுதலினால் இன்று குணம் பெற ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. உம்முடைய பிறந்த நாள் பரிசாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நற்சுகத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் கட்டளையிட உம்முடைய திருக்குமாரிடத்தில் பரிந்து பேச வேண்டும் என்று நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிட்டு மன்றாடுகிறோம். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழா நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு பிறந்த நாள் பரிசாக 153 மணி ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் நம் குடும்பங்களுக்கு ஆரோக்கியத்தை பரிசாக வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.